ஜாவாவை நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்தி JDK-ஐ நிறுவுதல், ஏன் ஜாவா, ஜாவாவின் வகைகள் மற்றும் அப்ளிகேஷன்கள். இங்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 11.10, ஜாவா டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட் JDK 1.6. இந்த டியூட்டோரியலை தொடர இணைய இணைப்பு வேண்டும். உங்கள் கணினியில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை நிறுவியிருக்க வேண்டும். உங்களுக்கு லினக்ஸில் டெர்மினல், டெக்ஸ்ட் எடிட்டர் மற்றும் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் spoken-tutorial.org இல் உள்ள லினக்ஸுக்கான ஸ்போக்கன் டியூட்டோரியலை காணவும். ஜாவா புரோகிராமை இயக்க JDK ஜாவா டெவலப்மெண்ட் கிட் ஐ நிறுவ வேண்டும். JDK பற்றி மேலும் அறிய இந்த இணைய இணைப்புக்கு செல்லவும். இப்போது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்தி JDK-ஐ நிறுவலாம். இதற்கு ரூட் பெர்மிஷன்ஸ் வைத்திருக்க வேண்டும். ஒரு ரெபாசிட்டரியை தேர்ந்தெடுக்கவும் தெரிய வேண்டும். இவை முன்னர் குறிப்பிட்ட லினக்ஸுக்கான முன்தேவை டியூட்டோரியலில் விவரிக்கப்படுகின்றன. இப்போது உங்கள் டெஸ்க்டாப்பில் இடது மூலையில் உள்ள டாஸ்க்பார் ஐ காணலாம். மேலே டாஷ் ஹோம் ஐ காணலாம். டாஷ் ஹோம் இல் சொடுக்கவும். சியர்ச் பார் இல் எழுதுக சினாப்டிக். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை இங்கே காண்பீர்கள். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை சொடுக்கவும். உறுதிப்பாடுக்கு பாஸ்வேர்ட் ஐ கொடுக்கச் சொல்லி கேட்கப்படுவீர்கள். எனவே உங்கள் பாஸ்வேர்ட் ஐ கொடுத்து ஆதென்டிகேட் ஐ சொடுக்குக. இது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை திறக்கிறது. இப்போது குயிக் பில்ட்டர் பாக்ஸ் இல் எழுதுக JDK. OpenJDK-6-JDK என்ற பேக்கேஜ் ஐ காண்கிறோம். அதன் மீது வலது சொடுக்கி மார்க் போர் இன்ஸ்டாலேஷன் மீது சொடுக்கவும். பின் அப்ளை பட்டன் இல் சொடுக்கவும். மார்க்ட் சேஞ்சஸ் பட்டியலை உறுதி செய்ய கேட்கப்படுவீர்கள். எனவே டோ பே இன்ஸ்டால்ட் இல் சொடுக்கி அப்ளை பட்டன் இல் சொடுக்கவும். நிறுவுதல் சில நொடிகள் எடுக்கலாம். இப்போது ஆப்ஷன் OpenJDK-6-JDK பச்சை நிறத்தில் இருப்பதை காணலாம். எனவே நம் நிறுவுதல் முடிந்தது. இப்போது நிறுவியதை சரிபார்க்கலாம். அதற்கு Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும். இங்கே டெர்மினலை ஏற்கனவே திறந்து வைத்துள்ளேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் இல் எழுதுக ஜாவா ஸ்பேஸ் -version பின் என்டர் செய்க. JDK-வின் வெர்ஷன் எண் காட்டப்படுவதை காணலாம். நீங்கள் பயன்படுத்தும் வெர்ஷன் ஐ பொறுத்து உங்கள் வெர்ஷன் எண் வேறுபடலாம். வெற்றிகரமாக JDK-ஐ நிறுவிவிட்டோம். இப்போது எளிய ஜாவா புரோகிராம் ஐ இயக்கி வேலை செய்கிறதா என காண்போம். testprogram.java என்ற பைல் பெயரில் சேமித்த கோடு ஐ ஏற்கனவே வைத்துள்ளேன். இப்போது இந்த கோடு ஐ கம்பைல் செய்து இயக்கலாம். இந்த கோடு "We have successfully run a Java program" என டெர்மினலில் காட்டுகிறது. எனவே டெர்மினலுக்கு வருவோம். பைல் testprogram.java ஐ ஹோம் டைரக்டரி இல் சேமித்துள்ளேன் என்பதை நினைவு கொள்க. தற்போது நான் ஹோம் டைரக்டரி இல் உள்ளேன். எனவே கமாண்ட் ப்ராம்ப்ட் இல் எழுதுக ஜாவக் ஸ்பேஸ் testprogram.java. இது கோடு ஐ கம்பைல் செய்ய. என்டர் செய்க. இப்போது கோடு ஐ இயக்குகிறேன். எனவே எழுதுக ஜாவா ஸ்பேஸ் டெஸ்ட்புரோகிராம். பின் என்டர் செய்க. We have successfully run a Java program என வெளியீடு பெறுகிறோம். எனவே நம் நிறுவுதல் சரியானது. இப்போது ஸ்லைடுகளுக்கு வருவோம். ஏன் ஜாவா பயனுள்ளது என இப்போது விளக்குகிறேன். ஜாவா எளிமையானது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஆனது.
பிளாட்ஃபார்ம் சார்பற்றது. இது பாதுகாப்பானது. ஜாவா அதிக செயல்திறன் கொண்டது. ஜாவா மல்டி-த்ரெட் கொண்டது. ஜாவாவின் சில வகைகள் மற்றும் அப்ளிகேஷன்களை காணலாம். JSP அல்லது ஜாவா சர்வர் பேஜஸ். இது சாதாரண HTML டாக்ஸ் உடன் கூடிய கோடை சார்ந்தது. JSP டைனாமிக் வெப் பேஜஸ் உருவாக்கத்தில் பயன்படுகிறது. ஜாவா ஆப்லெட்ஸ். இது வெப் அப்ளிகேஷன்களுக்கு ஊடாடும் அம்சங்களை வழங்க பயன்படுகிறது. J2EE அல்லது ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். நிறுவனங்கள் J2EE ஐ பயன்படுத்துகின்றன. XML ஸ்ட்ரக்சர்ட் டாக்குமென்ட்களை இடமாற்ற பயன்படுகிறது. ஜாவா பீன்ஸ். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் காம்போனன்ட் ஆகும். புதிய அல்லது மேம்பட்ட அப்ளிகேஷன்களை உருவாக்க பயன்படுகிறது. மொபைல் ஜாவா. இது மொபைல் போன் போன்ற பல பொழுதுபோக்கு சாதனங்களில் பயன்படுகிறது. நாம் கற்றது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்தி JDK-ஐ நிறுவுதல், ஜாவா புரோகிராமை கம்பைல் செய்து இயக்குதல், ஜாவா பயன்பாட்டின் நன்மைகள், ஜாவாவின் வகைகள் மற்றும் அப்ளிகேஷன்கள். மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRDயின் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. தமிழாக்கம் பிரியா. நன்றி.